பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க சார், செவ்வாய் தோஷம் இருந்தாலுமே வந்து குழந்தை பேர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு குழந்தை பேர் பிரச்சனை வரும்போதும் அதுக்கு காரணம் ஒவ்வொரு இடத்துலையுமே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு செவ்வாய் தோஷம் மட்டுமே காரணம் கிடையாது. நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், அதாவது 21 தலைமுறை செஞ்சவங்க புண்ணியம் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கும். இதை தான் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஆணோட குரோமோசோம்களும் பெண்ணோட குரோமோசோமும் சேர்ந்து தான் குழந்தை பிறகுது சொல்லுது. இதை வந்து ஆன்மீகம் ஒத்துக்குது. 21 தலைமுறை முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அதனாலதான் பரம்பரை என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ, குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் மனசறிஞ்சு ஒரு ஏழையோட மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது. இப்போ ஒரு ஏழை கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கியிருப்பார், அந்த இடத்துல குடிசை போட்டு தங்கியிருப்பார். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நைட்டா அவனை வந்து காலி பண்ணி துரத்தி விட்டுட்டு அந்த இடத்த அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பாவங்களை செய்யும் போது நீங்கள் எவ்வளோதான் பரிகாரம் பண்ணாலும் எவ்வளோதான் இது பண்ணாலும் திருப்பி குழந்தை பிறக்க முடியும். அது நான் சொல்றது ரொம்ப ரேர் கேஸ். அதாவது லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆயிடுது. நீங்கள் எவ்வளோதான் செஞ்சாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒரு ஏழையோட மனசை உண்மையிலே வந்து ரொம்ப அழு வச்சிருக்கீங்க, ரொம்ப நோக்கடிச்சிருக்கீங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சுக்கிட்டோம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் தவறு பண்ணுறாங்க இல்லையா? ஒரே ஆண் வந்து பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது, அதே மாதிரி ஊருக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்கிற மாதிரி தவறான ஒரு இதில் இருக்கிறது. அந்த மாதிரி தவறு செஞ்சவங்க பரம்பரை பாதிக்கப்படுது.